ஓம் சைராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சைராம். சாய் சீனு. சைராம். நேற்றைய தினம் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி பாபா ஷிரடியில் வாழ்ந்த அந்த புனிதமான தோரகமாயில் ஒரு குழந்தைக்கு, அதாவது சிறு வயதிலிருந்தே ஒரு பக்கம் பார்வை தெரியாத ஒரு குழந்தைக்கு பாபாவுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் நேற்று பாபா பார்வை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பதிவை தான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து தரிசனம் பண்ண போகிறீங்க. அதே நேரத்தில் பாபா கிட்ட முழுமையாக ஒரு பக்தன் தஞ்சம் அடையும் பொழுது அந்த பக்தனுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவை அப்படின்னு பாபா அறிகிறாரு. குறிப்பிட்ட நேரம் வரும்போது அந்த பக்தனுடைய தேவையை பாபா நிறைவேற்றுறாரு. இப்போது நம்ம இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். சைராம். சைராம். பாபாவை தேடி பாபாவுடைய அருளை நாடி தினந்தோறுமே ஷிரடியில் பல ஆயிரக்கணக்கான சாய் பக்தர்கள் வராங்க. பாபாவுடைய சமாதி மந்திரில் வணங்கிட்டு பாபாவுடைய வீடு, அதாவது மசூதி தோரகமாய் சுமார் 60 வருஷம் வாழ்ந்திருக்கார். அந்த தோரகமாய்க்கு போகிறாங்க. அந்த தோரகமாய்க்கு போயிட்டு நிறைய ப்ரேயர் வைக்கிறாங்க, தியானம் பண்ணுறாங்க. பாபா, என்னுடைய குழந்தைக்கு இந்த பிரச்சனை இருக்குது, என் வீட்டுக்காருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, இப்படி நிறைய பலதரப்பு பிரச்சனைகள், பலதரப்பு ப்ராப்ளத்தோடு பக்தர்கள் பாபா கிட்ட பிரார்த்தனை வைக்கிறாங்க. இப்போ இந்த வீடியோவில் காட்டுறோம் பாருங்கள். சைராம். இந்த எல்லோ கலர் சுடிதார் போட்டிருக்காங்கல்ல சைராம், இந்த அம்மாவுடைய பையன் தான் பக்கத்தில் நிற்கிறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா பாபாவுடைய ஒரு பெரிய பக்தர், பாபாவை அனுதினமும் வணங்கக்கூடிய ஒரு பெரிய சாய் பக்தர். இவங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அடிக்கடி ஷிரடிக்கு இவங்களுடைய பையனை கூட்டிட்டு வருவாங்க. இவங்க பையனுக்கு பார்த்திங்கன்னா பிறவியிலேயே ரைட் சைடு கண்ணு அவனுக்கு சுத்தமாக தெரியாது. அதாவது பார்வை ரொம்ப ரொம்ப மங்கி இருக்கும் அந்த கண் பார்வையில். அதனால் கண்ணாடி போட்டால் தான் ஓரளவுக்கு அவனுக்கு ரைட் சைடில் இருந்து பார்வை விழும். இவங்க பாபா கிட்ட, என் குழந்தைக்கு எப்படின்னா அந்த கண் பார்வை கிடைக்கணும் சாய், மற்ற குழந்தை போல என் குழந்தையும் அந்த பார்வை கிடைச்சி அவன் எல்லா இயற்கை அழகையும் அவன் பார்க்கணும், குறிப்பாக உங்களை தரிசனம் பண்ணணும், அந்த பாக்கியத்தை என் குழந்தைக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த தாய் அனுதினமும் எப்பெல்லாம் அவங்க ஷிரடிக்கு வரும்பொழுதோ அப்பெல்லாம் பாபா கிட்ட ப்ரேயர் பண்ணுவாங்க, வீட்டிலும் ப்ரேயர் பண்ணுவாங்க, தோரகமாயிலும் மனதார தன் பையனுக்கு கண் பார்வை கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா பிரார்த்தனை பண்ணுறது வழக்கம். அதே போல் நேற்று 11/11/2025 நேற்று இவங்க ஷிரடிக்கு பாபாவுடைய சமாதி மந்திரில் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. தரிசனம் முடித்த கையோடு நேற்று ஈவினிங் தூப்பார்த்தி டைமில் தோரகமாயில் அமர்ந்திருக்காங்க. அப்போ அந்த தூப்பாரத்தில் பாபா கிட்ட மனதார ஒரு பிரார்த்தனை வைக்கிறாங்க. பாபா, என்னுடைய குழந்தைக்கு சிறு வயதிலிருந்தே ஒரு சைடு, அதாவது வலது பக்கம் இருக்க கண்ணில் பார்வை ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். கண்ணாடி போட்டால் தான் அந்த குழந்தைக்கு பார்வை லேசாக தெரியும். அந்த குழந்தைக்கு முழுமையான பார்வை நீங்கள் கொடுத்து அருளணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த தூப்பாரத்தில் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்காங்க. தூப்பாரத்தி முடிது செய்கிறோம். தூப்பாரத்தி முடிஞ்சு எல்லாருமே சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்குன்னு ஒரு கரகோஷம் எழுப்புறாங்க. அந்த கரகோஷம் எழுத்து முடித்த பிறகு சிறுவனுக்குள்ள ஒரு மாற்றம் வருது. சிறுவனுடைய ரைட் சைட் கண்ணு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ரெட்டிஷ் ஆகுது, எரிய ஆரம்பிக்குது. திகுன்னு எரியுது எனக்கு கண்ணு அப்படின்றான். என்ன பண்ணுறது தெரியலையே சொல்லிட்டு எல்லாருமே கூடி போகிறாங்க தோரகமாயில் சபா மண்டபத்தில். உடனே அவங்க தாயும் அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்னப்பாவது. அப்போ அந்த பையன் சொல்கிறான், என் கண்ணு ரைட் சைட் கண்ணு ரொம்ப எரியுது, நெருப்பாக கொதிக்கிற மாதிரி எரியுது, எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே அந்த கண்ணாடியை அவன் ரிமூவ் பண்ணுறான். ரிமூவ் பண்ணிவிட்டு அவனுடைய கையால் அந்த கண்ணை மெல்ல இப்படி தடவுறான். தடவிட்டு அந்த கண்ணை திறக்க ஆரம்பிக்கிறான். சேரம். அப்படி திறக்க ஆரம்பிக்கும் பொழுது அவனுக்கு பார்வை அப்படியே அதிகமாகிட்டே இருக்குது. எந்த கண்ணில் பார்வை கம்மியாக இருந்து அவனுக்கு பார்வையே தெரியாத மாரி இருந்தோ அந்த கண்ணில் வெளிச்சம் வந்திருக்கு, பார்வை வந்திருக்கு. பாபாவுடைய சபா மண்டபம், தோரகமாய் எல்லாமே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பையன் அவங்களுடைய அம்மாண்ட சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய அம்மாவும் ரொம்ப ரொம்ப ஆனந்தப்பட்டிருக்காங்க. சாய் என்னுடைய பிரார்த்தனை நிறைவேற்றி கொடுத்துட்டாரு. சிறு வயதிலிருந்து என் குழந்தைக்கு கண் பார்வை, வலது பக்கம் இருக்க கண் பார்வை ரொம்ப ரொம்ப குறைஞ்சி இருந்தது, சரியாக அவனால் பார்க்க முடியாது. பாபாவுடைய ஆசீர்வாதத்தில், அருளால் என் குழந்தைக்கு பாபா வாழும் இந்த தோரகமாயிலிருந்து பாபா ஒரு புது வெளிச்சத்தை கொடுத்துருக்காரு, புது பார்வையை என் குழந்தைக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயும் மகனும் பாபாவுக்கு நன்றிகள் சொல்லியிருக்காங்க. சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜின்னு நம்ம பாபாவுடைய பக்தர்கள் எல்லாருக்குமே இந்த பதிவு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவாக இருக்கும். அதே போக பாபா மீது நம்பிக்கை வச்சிங்கன்னா முழுமையான நம்பிக்கை வைங்க. எந்த நிலை வந்தாலும் உங்கள் நிலையை மாற்றாதீங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு நிலையில் பாபா உங்களை காப்பாற்றி அருள்வாள் சொல்லிட்டு நம்பிக்கை வைங்க. இப்போ இந்த வீடியோ பதிவில் அந்த பிள்ளைக்கு அந்த கண் பார்வை கிடைச்ச அந்த அற்புதமான செய்தியை அவங்க தாய் ஹிந்தியில் பகிர்றாங்க. அதை நீங்கள் எல்லாருமே தொடர்ந்து பாருங்கள். ஓம் சைராம், ஜெய் சைராம். எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। अल्लाह मालिक। में बचपन से रोशनी नहीं थी। मैं पिछले 12 साल से परेशान हो रही थी, लेकिन अभी साक्षात बाबा ने दर्शन दिए। मेरे बाबा की
इतनी कृपा हुई मेरे बच्चे पे कि मैं खुद शॉक में थी। एकदम से रोशनी आई मेरे बेटे की आईज में। मेरा बेटा बस खाली थोड़ा सा डर गया है, अब वो थोड़ा सा क्लियर, मतलब अब क्लियर उसे दिखाई दे रहा है। लेकिन ये पहले एक राइट आई से बिना चश्मे के 1 मिनट भी नहीं देख सकता था, लेकिन अब इसे सब कुछ साफ दिखाई दे रहा है। ये बिना चश्मे के अब बिल्कुल ऐसे पड़ रहा है और चश्मे से मुझे बोल रहा है कि मम्मा मुझे ब्लर दिख रहा है। ओम साई राम। इसको आँख में कुछ ऐसा हुआ था क्या? इसकी आईज में जन्म से रोशनी नहीं थी, अभी कुछ हुआ? अभी चमक आई। इसने बोला मेरी आईज में कोई तेजी से चमक आई बस, और ये एकदम से रो पड़ा कि मेरे आईज में पता नहीं क्या हुआ, बहुत जोर। अब इससे कह रहा है मुझे साफ दिख रहा है। जय साई राम। और कल तक ये मेरे बाबा को वहाँ हम लोगों ने आरती करी थी, कल यहाँ बैठ के समाधि मंदिर में बिल्कुल पीछे बैठ के। इसे बाबा नजर नहीं आ रहे थे। मैंने कहा कोई बात नहीं, तुझे नहीं दिख रहे तू स्क्रीन पे देख ले। आज इसने यहाँ बैठ के आरती करी, इसकी साक्षात बाबा ने रोशनी इसकी आईज में डाली है। साईनाथ महाराज की जय।